Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கல்பட்டில் நடைபெற்று வரும் சுயமரியாதை நூற்றாண்டு விழாவில் முதல்வர் பேசி வருகிறார். பார்க்கலாம். திருமதி வரலட்சுமி மதுசூதனன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் TKS இளங்குவன் அவர்களே, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அருமை நண்பர் அன்புராஜ் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் கவிஞர் கலி பூங்குண்டன் அவர்களே, பொருளாளர் குமரேசன் அவர்களே, செங்கல்பட்டு மாவட்டத்தினுடைய தலைவர் திரு செம்பியன் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய முன்னோடிகளே, நிர்வாகிகளே, கருஞ்சட்டை வீரர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே, என் உயிரோடு கலந்துள்ள தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு விழா திராவிடர் கழகத்தினுடைய மாநில மாநாடு ஆக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சராக மட்டுமல்ல, மானமிகு சுயமரியாதைக்காரன் என்ற உணர்வோடு பங்கெடுப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமை அடைகிறேன். சுயமரியாதை இயக்கத்தினுடைய தொடர்ச்சி திராவிடர் கழகம் என்றால், திராவிடர் கழகத்தினுடைய நீட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்று தமிழ்நாட்டோட உரிமைகளை, தமிழர்களின் சுயமரியாதை, பகுத்தறிவு, சமூக நீதி சிந்தனை உள்ளிட்டவற்றை நாம் பாதுகாக்கிறோம் என்றால், சுயமரியாதை இயக்கம் இந்த மண்ணில் வேர் விட்டதுதான் அதற்கு காரணம். தமிழ்நாடு முழுக்க இருந்து குடும்பமாக வந்திருக்கக்கூடிய இந்த கருப்பு சட்டைக்காரர்கள் தான் தமிழ்நாட்டின் காவலுக்கு கெட்டிக்காரர்கள். பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வும் கொண்ட ஒரு கருப்பு சட்டைக்காரர் ஒரு ஊரையே முன்னோக்கி இழுத்துச் செல்லும் ஆற்றல் பெற்றவர். திராவிடர் கழகத்தினுடைய உழைப்பு விலை மதிப்பில்லாதது, பலன் எதிர்பாராதது. அதனால்தான் பகுத்தறிவுப்பகரன் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், மன மகிழ்ச்சி ஒன்றுதான் நான் அடையும் பலன் என்று சொன்னார். அந்த மனமகிழ்ச்சியை மட்டுமே நோக்கமாக கருத்தியல் உறுதியோடு போராட்ட வாழ்வை வாழக்கூடிய திராவிடர் கழக தோழர் அனைவருக்கும் எனது சல்யூட். அதிலேயும் 92 வயது இளைஞரா, ஓய்வின்றி தமிழ் சமுதாயத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் தமிழர் தலைவர் மானமிகு ஐயா ஆசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழினத்தின் மேன்மைக்காக உழைச்சுக்கிட்டு வரும் அவருடைய ஒப்பற்ற தியாக வாழ்வை போற்றும் விதமாதான்
நம்ம திராவிட மாடல் அரசுல மாண்புமிகு ஐயா அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருது வழங்கி இருக்கிறோம். தமிழர் தலைவர் கலைஞர் அவர்களும் இனமான பேராசிரியர் பெருந்தகை அவர்களும் நிறைவுற்ற பின்னர் என்னை வழிநடத்தும் நல் ஆசிரியர் தான் நம்முடைய தகைசால் தமிழர் ஆசிரியர் ஐயா அவர்கள். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகம் செல்ல வேண்டிய பாதையை பெரியார் திடல் தான் தீர்மானிக்குதுன்னு நெஞ்சை நிமிர்த்தி சொன்னேன். திமுக உருவான போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் சொன்னார், திமுக தோன்றிவிட்டது திகாவுக்கு எதிராக அல்ல, திராவிடர் கழகத்தின் கொள்கைகளை மேலும் வலிமையாக்க அரசியல் களத்தை செயல்படுத்துவதற்கும் தான் தோன்றி தனமாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட, ஆக அந்த உணர்வோடு செயல்படுத்துவதற்குத்தான் தோன்றி இருக்கிறது என்று சொன்னார். இங்கு கூடியிருக்கக்கூடிய கருஞ்சட்டை பட்டாளமே, தமிழ்நாட்டின் இளைஞர் கூட்டமே, மாண்புமிகு ஆசிரியரை பாருங்கள். 92 வயது அவருக்கு. இந்த வயதிலும் நாள்தோறும் எழுதுகிறார், ஊர் ஊராக சென்று பரப்புரை செய்கிறார், அறிக்கைகளால் அவதூறுகளுக்கு பதிலடி தருகிறார். போராட்ட களங்கள்ல முதல் மனிதரா முன்னாடி நிற்கிறார். நடந்தால் பீடு நடை, பேசினால் வீர நடை என்று வாழும் அவரிடமிருந்து நாம் இன்னும் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆசிரியர் ஐயா அவர்களே, தலைவர் கலைஞரையும் தந்தை பெரியாரையும் கடந்த பெருவாழ்வை நீங்க வாழணும். ஓய்வெடுத்துங்க என்று நான் சொல்ல மாட்டேன். பணிகளை செய்ய நாங்களும் இருக்கிறோம், உங்கள் பணிச்சுமையை குறைச்சிக்குங்கன்னு மட்டும்தான் கேட்கிறேன். ஒரு காலத்துல தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு பரப்புரையை மேற்கொண்டு வீதிகளில் வந்தப்போ சிலர் செருப்பு வீசினாங்க, கல் வீசினாங்க, ஏன் கத்தி கூட வீசினாங்க. ஆனா இன்னைக்கு பெரியாரின் சிந்தனை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் போற்றப்படுது. அந்த கருத்தரங்கத்தில் கலந்து கொண்டு பகுத்தறிவு தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வச்சு நான் பூரிப்படைஞ்சேன். இது பெரியாருடைய சிந்தனைக்கும் திராவிட கழகத்தோட கொள்கைக்கும் கிடைச்ச மதிப்பு, மரியாதை. பெரியார் உலகமயம் ஆகணும், உலக பெரியார் மயம் ஆகணும்னு நாள்தோறும் உழைக்கக்கூடிய மாண்புமிகு ஆசிரியர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச பலன். திராவிட இயக்கத்துடைய வரலாற்றை சொல்லும் அறிவு கருவூலமாக தந்தை பெரியாரின் சிந்தனைகளையும் அறிவு செல்வத்தையும் உலகத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையிலே கொண்டு செல்ல திருச்சி சிறகனூர்ல உருவாக்கிட்டு வர பெரியார் உலகம் மிக சிறப்பாக உருவாக வேண்டும் என்று நம்ம மாண்புமிகு ஆசிரியர் அவர்கள் எப்படியெல்லாம் கவனத்தோடு உழைச்சுக்கிட்டு வர்றாருன்னு எனக்கு தெரியும். நம்ம அரசு அவருக்கு தகைசால் தமிழர் விருதோட தந்த பணத்தை கூட அவர் பெரியார் உலகத்துக்கு தான் தந்திருக்கதாக சொன்னார். மிக பிரம்மாண்டமாக உருவாக்கிட்டு வர பெரியார் உலகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பங்களிக்காம இருக்க முடியுமா? எனவே மீண்டும் சொல்லுகிறேன், நீங்க உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய பெரியார் உலகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பங்களிக்காமல் இருக்க முடியுமா? எனவே என்னோட 1 மாத சம்பளத்தை பெரியார் உலகத்துக்காக கொடுக்கலாம் என முடிவெடுத்தேன். இதை பற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்களிடத்தில்
பொருளாளர் நம்முடைய டி.ஆர். பாலுவர்களிடத்துல, துணை பொதுச் செயலாளர் நம்முடைய ராஜா இடத்துல சொன்ன உடனே அவங்க நம்ம இன்னைக்கு வளர்ந்து ஆளாகி மரியாதையோடு நிற்கிறத ஐயா பெரியாரால தான். நீங்கள் அறிவியுங்கள், திமுகவோட 126 எம்எல்ஏக்கள், மக்களவை மாநிலங்களை சார்ந்திருக்கக்கூடிய 31 எம்பிக்கள் ஆகியோரோட ஒரு மாத சம்பளத்தை சேர்த்து கொடுப்போம்னு சொன்னாங்க. எங்க எல்லாரோட ஒரு மாத சம்பளம் சுமார் 1.5 கோடி ரூபாய். அந்த பணத்தை பெரியார் உலகத்துக்கு மகிழ்ச்சியோடு நன்றி உணர்வோடு கொடுக்கிறதுல நாங்க எல்லாரும் பெருமை அடைகிறோம் ஐயா, பெருமை அடைகிறோம் ஐயா. இந்த இனம் சுயமரியாதை உணர்வை பெற்று பகுத்தறிவு சிந்தனை பெற்று முன்னேறி வந்துவிட்டதா என்று உயிர் பிரியும் காலம் வரை மூத்திரச்சட்டியோடு சுமந்து கொண்டு போராடின தந்தை பெரியாரின் உழைப்பை நாம தொடர்ந்து முன்னெடுக்கணும். மானமும் அறிவும் உள்ள மக்களா நாம தொடர்ந்து நடைபோடணும். தான் வாழும் காலத்திலேயே தன்னுடைய சிந்தனைகள் செயல் வடிவம் பெறுவதை பார்க்கும் வாய்ப்பு தந்தை பெரியாருக்கு தான் கிடைச்சது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை இயற்றினார். தலைவர் கலைஞர் அவர்கள் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்ட அங்கீகாரம் வழங்கினார். அதோட நீட்சியாகத்தான் சமூக நீதிக்கான இடஒதுக்கீடுகள், மகளிர் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் ஏராளமானவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். மாணவிக ஆசிரியர் அவர்கள் இந்த மாநாட்டில் நல்ல பல தீர்மானங்களை வடித்து தந்திருக்கிறார். நான் மாணவிக ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொள்வது, இதுக்கான பரப்புரைகளை நீங்க சமூக களத்தில் செய்யுங்க. மக்களின் ஆதரவை பெற்ற ஆட்சியை பயன்படுத்தி இவற்றை சட்டங்களாக, விதிமுறைகளாக, நெறிமுறைகளாக மாற்றும் பணிகளை திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்துக் கொள்ளும். இந்த தமிழ் சமூகம் சிந்தனை ரீதியா முன்னோக்கி செல்ல நம்ம திராவிட மாடல் அரசு செய்துள்ள முன்னெடுப்புகளை சிலவற்றை சொல்லணும்னா, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆணைகள் வழங்கி இருக்கிறோம். சாதி வேறுபாடு மட்டுமல்ல, பால் பேதத்தை உடைத்து பெண்களையும் அர்ச்சகராக்கி இருக்கிறோம். தந்தை பெரியார் பிறந்த நாளையும் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளையும் தமிழ்நாட்டோட முக்கிய நாளாக கருதி உறுதியும் எடுக்குது. ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கிற காலனி என்ற சொல்ல அகற்ற வச்சிருக்கிறோம். சாதி பெயராக இருக்கக்கூடிய விடுதிகளை சமூக நீதி விடுதிகளாக மாற்றி இருக்கிறோம். மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களை சந்திச்சு சாதி பெயர்களோட இறுதி எடுத்து என்று முடிவடையக்கூடிய மாற்றம் செஞ்சு மக்களுக்கு உரிய மரியாதை கிடைக்க செய்யணும்னு கோரிக்கை வச்சிருக்கிறேன். மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேற்றுமையும் பகவையும் விரட்ட சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், பகுத்தறிவு, பொது உடைமை, கல்வி உரிமை, அதிகாரி உரிமை ஆகியவை வேண்டும். அப்படிப்பட்ட சமத்துவ சமுதாயத்தை உருவாக்கத்தான் திராவிட மாடல் அரசு பாடுபட்டுக் கொண்டிருக்கு. இன்னும் சொல்றேன், சிலர் கேட்கிறாங்க, இவங்க பவள விழா கொண்டாடுறாங்க, நூற்றாண்டு விழா கொண்டாடுறாங்க, ஆனா இங்க எதுவும் மாறலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்களுடைய கேள்வியில் இருக்கிறது அக்கறை இல்ல, ஆணவம். ஆயிரம் ஆண்டுகளா நாங்க உருவாக்கின கட்டமைப்பை உங்களால உடைக்க முடியல பாருங்க என்று சவால். அது இங்க கூடியிருக்கக்கூடிய தோழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, இந்த 100 ஆண்டுகள்ல நாம மாற்றத்திற்கான விதைகளை மட்டும்தான் விதைச்சிருக்கிறோம்.
இங்க எதுவுமே மாறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எப்படியெல்லாம் என்னவெல்லாம் செய்தி திட்டம் போடுறாங்கன்னு நாட்டில் நடக்கிற செய்திகளை உற்று பாருங்க. தமிழ்நாடு ஏன் தனித்து உயர்ந்து நிற்குதுன்னு புரியும். தந்தை பெரியாருடைய இந்த இயக்கம் முடிஞ்சிடும் நினைச்சாங்க. பேரறிஞர் அண்ணா எழுந்தார். அடுத்த தலைவர் கலைஞர் வந்தார். கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கம் அவ்வளவுதான் என்றார்கள். மக்களின் ஆதரவோடு நான் வந்தேன். என்னை பற்றி என்னென்னவோ பொய்களை எல்லாம் பரப்பி பார்த்தாங்க. இப்பவும் பரப்புறாங்க. நான் எப்பவும் போல என்னுடைய செயல்களால மட்டுமே பதிலடி கொடுத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த இயக்கத்துடைய கொள்கைகள் தமிழர்களுடைய ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய கொள்கைகள். கடைசி தமிழர்களின் மூச்சு இருக்கும் வரை, அவர் உயிரில் சுயமரியாதை உணர்வு இருக்கும் வரை, எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலும் இந்த இனம் சளைக்காமல் போராடும். சிலர் திமுகவை பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பொருள் ஒடுக்கப்பட்ட வீட்டு குழந்தைகள் படிக்கிறது பிடிக்காது. இந்த இனத்திலிருந்து படிச்சு முன்னேறி IAS IPS வர்றது பிடிக்காது. இடஒதுக்கீடு பிடிக்காது. சமூக நீதி பிடிக்காது. சமத்துவம் பிடிக்காது. சரிசமமா உட்கார்றது பிடிக்காது. எல்லோரும் கோயிலுக்குள் நுழைகிறது பிடிக்காது. அனைத்து சாதிகளும் அர்ச்சகர் ஆகிறது பிடிக்காது. ஒற்றுமையா இருக்கிறது பிடிக்காது. தமிழ் பிடிக்காது. தமிழர்கள் பிடிக்காது. நாம தலை நிமிர்ந்து நடக்கிறது பிடிக்காது. இந்த நூற்றாண்டுகளை கொஞ்ச நஞ்சமா நம்ம மக்களுக்கு கிடைச்ச வேகமா கிடைத்திருப்பதை வேகமா பறிக்கணும்னு நினைக்கிறாங்க. சுயமரியாதை இயக்கம் தேடித்தந்த உயர்வை பறிக்கிற சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அறிவியலை பின்னுக்கு தள்ளி பிற்போக்குத்தனங்களையும் ஆதிக்கத்தையும் மீண்டும் நிலைநிறுத்துவதற்கான சூழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அரண் தான் திராவிட மாடல். அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் செய்கிறான்னு டென்ஷன் ஆகிறாங்க. அவங்களுக்கு எரியட்டுன்னு தான் நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து திராவிட மாடல் 2.0 சொல்ல போறோம். வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது. தமிழினம் தன்னை காத்துக் கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல். கொள்கையற்ற அதிமுகவினரால் 10 ஆண்டுகள் பாழாய் போட தமிழ்நாட்டை மக்களின் ஆதரவோடு மீட்டெடுத்து இந்த 4 ஆண்டுகள்ல வளப்படுத்தி இருக்கிறோம். வரலாறு காணாத வகையில் வளர்ச்சி பாதைகளை நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை திராவிடத்துக்கு எதிரான பாஜகவும், திராவிடம்னா என்னென்ன தெரியாத திரு பழனிசாமி அவர்களின் அதிமுகவும் மீண்டும் கபலீகரம் பண்ணாலும் பாக்குறாங்க. தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிக்கக்கூடிய கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடு வீழ்த்தணும். அதுக்காகத்தான் கொள்கை தெளிவும் போராட்ட குணமும் செயல் திட்டமும் ஒற்றுமை உணர்வும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்குத்தான் இருக்கு. எனவே 7வது முறை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர்த்திட இந்த கூட்டணியின் வெற்றிக்கு நீங்க எல்லாம் துணை நிற்கணும்னு கேட்டுக்கிறேன். தமிழ்நாடு எப்பொழுது மகிழ்ச்சியா வாழும் நிலைமையை உறுதி செய்ய பகுத்தறிவு சிந்தனையும் சுயமரியாதை உணர்வையும் தொடர்ந்து மக்களிடையே விதைத்திட இந்த கருஞ்சட்டை பட்டாளம் உறுதிமொழி எடுக்கும் மாநாடுதான் இந்த சுயமரியாதை இயக்கத்துடைய 100 திராவிட கழக மாநில மாநாடு. தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்றும் உறுதியெடுப்போம், வென்று காட்டுவோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த தேர்தல் தமிழர்களை தற்காக்கும் தேர்தல் என்பது போன்ற பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று உறுதியேற்போம் என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.